இனியா மாதிரி ஒரு பொண்ணு இத்தினூண்டா பிறந்து அது ஒரு ஸ்டேஜில் ஏறி பாடுது, அதற்கு நம்ம அந்த விழாவுக்கு போகிறோம்ங்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அதை சொல்ல முடியாது அந்த பெருமையை. என்ன இது நம்ம ஒரு சாதனையாளன் மாதிரி ஆயிட்டோமேன்னு பண்ணிட்டே இருப்பா. அதான் பாருங்க, எப்போ வேணாலும் சுவிட்சை போட்டு டங் 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 அவர் கிட்டார் எல்லாமே பயங்கர ஹார்ட் ஒர்க் இல்லையே பொண்ணு. அது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம திட்டுனா சத்தம் போட்டால் அவங்க கேட்க மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. நேற்றைக்கெல்லாம் கூட இனியா நீங்கள் முதல்ல கத்தாதீங்க அப்படின்னா, அதாவது நீ கத்தாத வாய்ஸ் போயிடும், இல்லை கத்தி பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதல்ல கத்தாதீங்க அப்படின்னா, நீங்கள் கத்துனா அப்புறம் நானும் தானே கத்துவேன். நாங்கள் ஒரு பெற்றவர்கள் நைட்டு 2 மணி வரைக்கும் கூட போகிறாங்க. அதே ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவங்க போன வருஷங்களெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. கார்கள், பேட்டாக்கள் எல்லாமே கொடுத்து 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அதே சேனல் அவங்கள வேலை வாங்கியிருக்குது. அதே சேனலில் தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க கையிலேருந்து காசு போட்டு காரு, பெட்ரோலு, டீசல் எல்லாம் போட்டுக்கிட்டு தினம் ஒரு 10-15,000 ரூபா செலவு பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க செய்கிற விஷயம். அடுத்தது எனக்கு முக்கியமா ஒரு போட்டோ காட்டணும்னு இருக்கு உங்களுக்கு. இனியாவோட போட்டோ நேத்து தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆமாம், 22 நைட்லேருந்தே அது போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. 22 நைட்லேயே அது ஃபுல்லாக நடந்து வர்றது, ஃபோட்டோ கியூட்டோ எல்லாமே வந்துச்சு, சுடுசூடாக பண்ணிட்டாங்க. 23 ஃபைனல் அந்த சரிகமப்பா. அதற்கு முன்னாடியே நாங்கள் இனியாவை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு விகடன் இறங்கிட்டாங்க. இதுதான் மீடியாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு அப்பாவா என்ன ஃபீல் ஆகுது, ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதாவது நீங்கள் ஒரு டைரக்டரை நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்டீங்க, மேம் சக்ஸஸ் பார்த்துட்டாங்க, நம்ம குழந்தைகளும் அதே வழியில் வராங்க. சரிகமப்பால வந்ததுலேருந்து இனியாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஸோ ஒரு அப்பாவா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப பெருமையான விஷயம். எந்த அளவுக்கு பெருமையான விஷயம்னா, இந்த 2 நிகழ்ச்சியை கூட நான் சொல்லிடுறேன். அந்த சரிகமப்பா மேடையிலேயே நான் சொன்னேன், நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக விக்ரமன் சார்கிட்ட சேர்ந்தேன். விக்ரமன் சாருங்கிறது கைக்கு கிட்டாத ஒரு 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 விஷயம். புது வசந்தத்துக்கு அப்புறம் அவரை யாரும் பக்கத்தில் கூட போக முடியாது. அவர் கூட நான் சேர்றதுக்கு எனக்கு அவரே அனுகிரகம் பண்ணி அவரே வாங்க நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். பெரிய சமாச்சாரம். அப்புறம் நான் சூப்பர் குட்டில் எங்களுடைய படங்கள் வந்தது. சூப்பர் குட்டுக்குள்ளே போய் ஒரு படங்கள் பண்ணுறதுங்கிறது பெரிய காலரை தூக்கி விடுற மாதிரியான ஒரு விஷயம். சௌத்ரி சார் முன்னால் ஒரு கதையை சொல்லி அவர் ஓகே பண்ணுறதுங்கிறது. அப்படி பண்ணி அதில் நானும் சௌத்ரி சாருக்கு ஒரு கதை சொல்லி என் கதையை அவர் ஓகே பண்ணி நீ வருவாயின மாதிரி ஒரு படம் பண்ணது ஒரு காலத்துக்கும் சொல்லப்படுற ஒரு படம் தான். பெருமையான விஷயந்தான். அதற்கு ஸ்டேட் அவார்டு கலைஞர் கையால் நான் வாங்கியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய ஒரு கதையாசிரியர், அவருடைய பேனாவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை உள்ளவர் அவர். அவ்வளோ பெரிய ஒரு பேனா. அவர் பேனாவை தங்கம், வைரம், வைடூரியம் எல்லா பொருட்களும் கலந்து நம்ம வைக்கணும் கடற்கரையில். அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்போம். அந்த பேனா மட்டும் எழுதாமல் இருந்திருந்தா நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. சினிமாவில் கூட பெரும்பாலும் இன்னமும் வசனங்கள் நாதா, சுவாமி அந்த கேட்டகரியிலேயே இருந்திருக்கும். வசனத்தை மாற்றி அமைத்தவர் அவர் கையால். நான் சிறந்த கதையாசிரியருக்கான விருது வாங்கியிருக்கிறேன். பெருமையான விஷயம். இப்படி நம்ம நிறைய பண்ணியிருந்தா கூட ஜெயலலிதா அம்மா எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு பெண்மணி, அவங்க கையால் சிறந்த படத்துக்கான விருது வாங்கியிருக்கிறேன். காதலுடன் அப்படிங்கிற எங்களுடைய சொந்த தயாரிப்புக்கு. ரகுமான், ஏஆர் ரகுமான் சார் கூட போயிட்டு விருதுகள் கலந்துருக்கிறேன். வேலை செய்கிறோம், அதோட அடுத்த நாள் மறந்துட்டு போயிட்டே இருக்கிறேன். இனியா மாதிரி ஒரு பொண்ணு இத்தினூண்டா பிறந்து அது ஒரு ஸ்டேஜில் ஏறி பாடுது, அதற்கு நம்ம அந்த விழாவுக்கு போகிறோம்ங்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அதை சொல்ல முடியாது அந்த பெருமையை. என்ன இது நம்ம ஒரு சாதனையாளன் மாதிரி ஆயிட்டோமேன்னு. அது வரைக்கும் நம்மளை ஒரு சாதனையாளன்னு நம்ம நினைக்கல. அது தன்னடக்கமோ அல்லது நம்ம வேலை நம்ம செஞ்சோம், அதுக்கு ஏதோ கொடுத்தாங்க வாங்கிட்டோம், அது நினைச்சாலும் மறுபடியும் கிடைக்காத ஒரு விஷயம். இப்படி இனியா மாதிரி நம்மளுடைய பொண்ணு ஒரு மேடையில் பாடுறா, அவளுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு சாதனை தான். நாங்கள் இப்போ தான் சாதனையாளர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் மேடையிலேயே சொல்லிட்டேன். அதன் பிறகு விகடன் விருது வரும் பொழுது நான் அந்த மேடையிலையும் சொன்னேன்,
40 வருஷமா நானும் இந்த சினிமாவில் நல்லது கெட்டது எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறேன். ஒருபோதும் விகடன் என்ன விழாவுக்கு கூப்பிட்டதில்ல. எவ்வளோ விகடன் விருதுகள் விழாவுக்கு கூப்பிட்டதில்ல. இனியா உன்னால என்னை விகடன் விழாவில் கூப்பிட்டு இவ்வளோ நல்லா நடக்க வச்சு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து மெரிட் பண்ணுறாங்கன்னா அது உன்னால. உண்மையிலேயே நீ சாதிச்சிட்ட இனியா. என்னை கூட நீ சாதனையாளன் ஆக்கிட்ட. விகடனில் வந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சாதனை. இந்த மாதிரி சொன்னேன். உண்மை அதுதான். ரொம்ப பெரிய சாதனையாக இருக்குது. அவளுடைய விஷயங்கள் பண்ணும் பொழுது தான் நாம் சாதனை பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு பரவாயில்ல சாதிக்கிற ஒரு லைஃப்பில் வந்துட்டோம்னு நாங்கள் ஜெயிச்சப்ப நினைக்கல. இனியா ஜெயிக்கும் போது எங்களுக்கு தோணுது. கண்டிப்பா சார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்கள்தா? ஆமா, இங்க இருக்கிற எல்லாமே அவளோடது தான், என்னோடது எதுவுமே இல்லை. எப்படி சார் வீட்ல பிராக்டிஸ் செஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பண்ணிட்டே இருப்பா. அதான் பாருங்க, எப்போ வேணாலும் சுவிட்சை போட்டு டங் 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 டங். அப்புறம் கிட்டார் எல்லாமே அவ பயங்கர ஹார்ட் ஒர்க் பொண்ணு. அது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அது 2 பெண் குழந்தைகள். நீங்க 2 பேர் இப்போ நம்ம தேவயானி மேம் பார்க்குறோம். இனியா பாடும்போது ஸ்டேஜ்ல ஒவ்வொரு வாட்டி அவங்க போறாங்க. அவங்களோட கியூட் மொமெண்ட்ஸ் நம்ம ஸ்டேஜ்ல பார்க்குறது எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு பேரண்ட்ஸுங்கும் போது பேரண்டிங்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு குழந்தைங்க இப்படி தான் வளரணுங்கிற ஒரு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏதாச்சும் நீங்க பார்த்து பார்த்து பண்ண விஷயங்கள் இருக்கா? இல்லை, குழந்தைகள்ங்கிறது நம்மளுடைய சொத்து. நமது சொத்து ஆரோக்கியமாக, நமது சொத்து குழந்தைகள். அந்த சொத்தை பத்திரமா பாதுகாப்பாக நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறதுல நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் அது இது ஒழுக்கமான வழிகள், நல்ல பாதைகள் அப்படின்றது. அதில் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் இருக்குது. நம்ம திட்டுனா சத்தம் போட்டால் அவங்க கேட்க மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. நேற்றைக்கெல்லாம் கூட இனியா நீங்கள் முதல்ல கத்தாதீங்க அப்படின்னா, அதாவது நீ கத்தாத வாய்ஸ் போயிடும், இல்லை கத்தி பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதல்ல கத்தாதீங்க அப்படின்னா, அடா நமக்கு இப்படி நீங்கள் கத்துனா அப்புறம் நானும் தானே கத்துவேன். நாங்கள் ஒரு பெற்றவர்கள் கொஞ்சம் கத்தி குரல் கொடுத்து குரலால் அடக்க முடியுமா அப்படின்னு நாங்கள் குழந்தைகளை பார்க்குறோம். என்ன பண்ண முடியுமே, அடித்தா அடக்க முடியும். நாங்கள் அந்த மாதிரி அடித்தது அடக்கிறதுக்காக இது பண்ணுறது இல்லை. குழந்தைகள் ரொம்ப நல்லா தான் வளர்ந்துருக்குறாங்க. பிரியங்கா, இனியா 2 பேருமே அழகாக வளர்ந்துருக்குறாங்க. ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் இந்த இன்டர்வியூ மூலம் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவங்க இது பார்க்க மாட்டாங்க. வெளி குழந்தைகள் பார்ப்பார்கள். அவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, பவ்யமாக இருக்கிறீங்க ஒரு குருங்கிறதுனால. அந்த டீச்சர்ஸ் 1ஆம் கிளாஸ் டீச்சர் 2ஆம் கிளாஸில் கிடையாது. 10 கிளாஸுக்கு அப்புறம் எந்த டீச்சரும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களை பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குற அப்பா அம்மா முதல் டீச்சர், முதல் குரு. ஒரு குருக்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் பெற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் பெற்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. அது கிடைக்காத போது தான் அந்த டீச்சர், அந்த குருமார்கள் உடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்குறத அவங்க கேட்கலையே, அவங்க லைஃப் என்ன ஆகுமோன்னு பயப்படுவாங்க. நீங்கள் உங்களுடைய குருமார்கள் எல்லாமே கற்றுக் கொடுப்பது அந்த வித்தையில் அவங்க பாஸ் ஆகணுங்கிறது தான். நாங்கள் கற்றுக் கொடுப்பது மொத்த வாழ்க்கையிலையும் நீங்கள் பாஸ் ஆகணுங்கிறதுக்கான நிறைய பயிற்சிகள் அதில் இருக்குது. பெற்றோர்களை பெற்றவங்க தானே, நம்மளை சின்ன வயசுன்னு வளர்த்தவங்க தானே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு செகண்டும் ஒரு குருவாக சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களாக நினச்சிங்கன்னா குழந்தைகளே, பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் சம்பாதிக்காமல் இருக்கலாம், பணம் கொடுக்காமல் இருக்கலாம், அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறாங்க, நம்ம அனுபவத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்கிறது அந்த விஷயம் வேணும். ஆக மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. மாதா பிதா குரு, அதுக்கு மேலே அவங்க ஒரு படிப்பை தெய்வம் கூட அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்கிறத நான் இந்த இன்டர்வியூவில் சொல்ல விரும்புகிறேன். அருமை சார். இப்போ எனக்கு கேட்கணுன்னு இருக்கிறது, தேவயானி மேம் அந்த ஸ்டேஜில் போயிட்டு அவங்க பண்ணுற காம்பினேஷன் ஒவ்வொரு விஷயம், அதாவது அவங்க எவ்வளோ பெரிய நடிகை, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணுக்காக நம்ம அங்கே இருக்கணுங்கிற ஒரு இதில் எல்லா ஸ்டேஜ்லேயும் இருக்காங்க இல்லை சார்? எப்படி சார் இது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நைட்டு 2 மணி வரைக்கும் கூட போகிறாங்க. அதே ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவங்க போன வருஷங்களெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. கார்கள், பேட்டாக்கள் எல்லாமே கொடுத்து 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அதே சேனல் அவங்கள வேலை வாங்கியிருக்குது. அதே சேனலில் தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க கையிலேருந்து காசு போட்டு காரு, பெட்ரோலு, டீசல் எல்லாம் போட்டுக்கிட்டு தினம் ஒரு 10-15,000 ரூபா செலவு பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க செய்கிற விஷயம். என்னை ஒரு முறை தான் கூப்பிட்டாங்க. அந்த ஒரு முறை நான் போனேன். நான் போனதுனால
2 மணியெல்லாம் பண்ணல. போய் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு பகல் 2 மணிக்கே எடுத்துட்டு 3 மணிக்கே என்னை அனுப்பிட்டாங்க. அவர் வந்திருக்காரு, டைரக்டர் வந்திருக்காருன்னு. நான் என்ன அப்படி தேவயானி போனாங்கன்னா 2 மணி வரைக்கும் கூட இருந்துட்டு தான் வந்திருக்காங்க இரவுல. அது ஒரு பெரிய தியாகம். இதெல்லாம் தான் சொல்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிறது உங்க மாதா தான். பிதா, குரு, தெய்வம் எல்லாம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தனித்தனியா சல்யூட் பண்ணாம, இந்த மொத்த சல்யூட்டும் மாதாவுக்கு தான் பண்ணணுங்கிறத குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. சூப்பர் சார். ஸோ ரொம்ப நன்றி. அருமையான ஒரு கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். வாவ் தமிழா நேயர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் தமிழ் சினிமாவின் ரசிகர்களுக்கும் உலகமெங்கும் தெரிந்திருக்கிற என்னுடைய எமயா நேச்சுரல்ஸ் கஸ்டமர்ஸுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புடன் ராஜகுமாரன். தேங்க்யூ சார்.